வணக்கம். இன்னைக்கான நாட்கள்ல கிடைச்ச அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கான இன்டர்நேஷனல் டு இந்தியன் எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சைனா அந்த நாடு எப்படியெல்லாம் உலக நாடுகளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அவங்க பண்ற செயல் எந்தெந்த விதத்துலலாம் யாருக்கு ஹெல்ப்பா இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா ஹெல்ப்ன்ற பேர் தான் எல்லாத்தையும் பண்றாங்க. அதனால நம்மளும் அதே ஆங்கிள்லயே இதை அப்ரோச் பண்ணலாம். சைனான்ற நாடு எப்படியெல்லாம் உலக நாடுகளுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது. இனிஷியலா 2003 இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு எய்டுன்னு பண்ணுவாங்க. எய்டு வந்து தேவைப்படுறப்ப கொடுக்கறது, திருப்பி வாங்க மாட்டாங்க. அவன் நாட்டு பணத்தை கொடுக்கறது இல்ல. இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு பிரிட்ஜு கட்டணும், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பிரிட்ஜு கட்டணும், நம்ம நாட்டில் ஃபண்ட் இல்லை அப்படின்னா சைனா முன் வந்து நாங்கள் காசு கொடுக்குறோம், நீங்கள் பொருளை வாங்கி பிரிட்ஜு கட்டிக்கோங்க, அதுக்கு எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அவங்க முன்ன வந்து அந்த பாலம் கட்டி கொடுப்பாங்க அந்த நாட்டில். இதுக்கு பேர் எய்டுன்னு சொல்றது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறது. கிராண்ட்ன்றது அதே மாதிரி தான். எய்டு கிராண்ட் எல்லாம் ஒரே கேட்டகரிக்குள்ளே வந்துடும். இனிஷியல் ஸ்டேஜில் 2003 இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க. 2013 சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை உலகம் ஃபுல்லாக கொண்டு வரணும், நம்ம தான் அமெரிக்கா விட சூப்பர் பவர் சைனா தான்ற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிஆர்ஐ அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை 2013 பண்ணுறாங்க. இந்த பிஆர்ஐ என்ன அப்படின்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேமுக்கான பர்டிகுலர் ரீசன் எனக்கு தெரில, பிஆர்ஐன்னு எதுக்கு அதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு. பட் இந்த நேமு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எல்லா ஊர்களுக்கும் இந்த கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ரோட்வேஸு ரயில்வேஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் தான் பேர். அந்த பெல்ட் அண்ட் ரோடு ஓகே, அந்த பெல்ட் எதுக்கு? இப்போ ஒரு ஒரு இந்த ரூட் டு இந்த ரூட்டுன்றது வந்து கனெக்ட் பண்ணுற அந்த இதுக்கு ஒரு ஒரு விதமான டேர்ம் பெல்ட்னு சொல்லுவாங்க. பட் இதுதானா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு ஃபைன் பண்ண ட்ரை எனக்கு ரிசல்ட் கிடைக்கல ஷார்ட் டைமில். பட் அந்த திட்டத்துக்கு பேர் இது, நம்ம பேரை விட்டுருவோம். திட்டம் என்ன அப்படின்னா, என்ன ஃபினான்சியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பின்னடைவில் இருக்கிற நாடுகளுக்கு பண உதவி செஞ்சு அந்த நாடுகளை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் அப்படின்றது தான் பிளான். இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்ததுக்கான பர்பஸே ஃபினான்சியல் டிஸ்அட்வான்டேஜில் இருக்கிற நாடுகளோட வளர்ச்சியை முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. பட் லேட்டர் பீரியடில் இது எப்படி மாறுது அப்படின்னா, முன்ன 75% உதவி பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு 25% கமர்ஷியல் லெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. சைனாவோட கவர்மெண்ட்டோ இல்லை சைனாவில் இருக்க ப்ரைவேட் கம்பெனிஸோ செப்பரேட்டாக ப்ரைவேட்டாக வந்து லெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மற்ற நாடுகளுக்கு. நாடுகளுக்குன்னா ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு டேம் கட்டுறது, இல்லை பாலங்கள் கட்டுறது, ரெண்டு மூணு பிரிட்ஜஸ் கட்டுறது, டேம் கட்டுறது. அப்புறம் வேற என்ன சோசியல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு? ரோடு கனெக்டிவிட்டி, ஏர்போர்ட்டு, இந்த மாதிரியான ஹார்பரு, இந்த மாதிரி கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. 2013 அப்புறம் ஆரம்பிக்கப்பட்டதில் அமெரிக்கா அமெரிக்கா இருக்கக்கூடிய அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு லெண்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி லெண்டு பண்ணி மொத்தமா லெண்டுனா? புரியலப்பா. கடன் கொடுக்கறது ம். கமர்ஷியல் பர்பஸுக்கு. எய்டு கிராண்ட்ன்றது கொடுக்கறது மட்டும்தான், ஒன் வே மூமெண்ட்டு. ம். லெண்டிங்ன்றது கொடுத்து வாங்குறது, பேங்க்ல கடன் ம். வாங்குற மாதிரி. வட்டி வட்டி ம். கொடுப்பாங்க, திருப்பி இவங்க வட்டி வாங்கிட்டு இருப்பாங்க. 2013 ஸ்டார்டிங்கில் இது ஒன் வே பார்த்தா 2003 வந்துட்டு இருக்கு. பட் 2013 தான் ஒரு ஒரு வேகம் எடுக்குது அந்த இனிஷியேட்டிவ். ஏன்னா அதுக்கு முன்னாடி இவங்களா வாலண்டியராக ஒரு ஒரு நாட்டை பார்த்து கொடுக்குறாங்க. அந்த 2013 தான் அந்த இனிஷியேட்டிவ் மூலிமா ப்ரெசன்ஸ் அதிகமாக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஃபோர்ஸபுளாக அந்த கைடு கிராண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. 75% இந்த மாதிரி விஷயங்கள் தான் செலவாகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உதவிகள் குறைஞ்சி கமர்ஷியலான லெண்டிங் அதிகமாகுது. எய்டு கிராண்டாக கொடுத்தது 25% ஆகும்,
கமர்ஷியலுக்கு லோன் கொடுக்கறது 75%ஆகவும் மாறுது. ஸ்டார்டிங்கில் உதவிகள் 75%ஆக இருந்துச்சு, இப்போ உதவிகள் 25%க்கு மாறிடுச்சு. ஸோ 75% லெண்டிங் கொடுக்குறாங்க. இப்படி லெண்டிங் கொடுத்த மொத்த தொகை 2003லேருந்து 2023 வரை டோட்டலாக கவுண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 ட்ரில்லியனுக்கும் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட மொத்த ஜிடிபி பார்த்தீங்கன்னா 4 ட்ரில்லியன். நம்ம ஜிடிபியில் பாதியை வந்து இந்த 20 வருஷத்தில் எய்டு, கிராண்ட்டு, அப்புறம் லோன் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 2 ட்ரில்லியனில் பார்த்தா அப்படின்னா அமெரிக்கன் கம்பெனிஸ், ரஷ்யாவில் இருக்க கம்பெனிஸ், ஆஸ்திரேலியா இருக்க கம்பெனிஸ் தான் யூரோவில் இருக்க கம்பெனி, யூரோப் யூனியன், இந்த 4 நாடுகளை மட்டும்தான் ஹையஸ்ட் டாப் 4ல் இருக்காங்க. 5வது இடத்துல பாகிஸ்தான் இருக்கு. எவ்வளவு வாங்கியிருக்கான்னு கேட்ட அப்படின்னா 200 பில்லியன், 172 பில்லியன், 130 பில்லியன், 161 பில்லியன். இந்த அளவு, இந்த வேல்யூ, அமௌண்ட் ஆஃப் வேல்யூ வந்து சைனா அமெரிக்கா இருக்க கம்பெனிஸுக்கு மட்டும் 200 பில்லியன் அளவுக்கான பணத்தை கொடுத்துருக்கு. இது கிட்டத்தட்ட 9%. அந்த 2 ட்ரில்லியனில் அப்ராக்சிமேட்டாக 9%. 2 ட்ரில்லியன்னா 200 பில்லியன் 10% வரணும். பட் அது 200 + ட்ரில்லியன். அந்த அக்யூரேட்டான கால்குலேஷன் சொல்லாததுனால 200 பில்லியன் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா 172 பில்லியன். யூரோப் யூனியன் 27 நாடுகள் சேர்ந்தது தான் யூரோப் யூனியன். இது பார்த்தீங்கன்னா 161 பில்லியன் கடன் வாங்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியா இருக்க ப்ரைவேட் கம்பெனிஸ் தான், கவர்மெண்ட் வாங்கலை. சில நேரங்களில் கவர்மெண்ட் கூட ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்த மாதிரி லோன் வாங்கி பண்ணுறது உண்டு. இந்தியாவில் ஸ்டார்டிங் காலகட்டத்தில் ஜப்பான் வந்து 25,000 பில்லியன் எண் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்தியாவுக்கு கிராண்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட்ஸும் பண்ணுவாங்க, திருப்பி அவங்க டைம் வரப்போ அவங்க ஒன்று பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது வேற. இது வந்து ப்ரைவேட் என்டிட்டிஸ் மட்டும். ப்ரைவேட் என்டிட்டி அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் மட்டும் சைனா கிட்ட இருந்து வாங்கினது. சைனா கவர்மெண்ட் இருந்து டைரெக்டாக வாங்குறது இல்லை. சைனா கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேற ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கலாம். இவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. யார் மூலியமாக கொடுக்குறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் மாதிரி இருக்கக்கூடிய சிண்டிகேட்னா நீ இந்த புஷ்பா படத்தில் பார்த்துருக்கியா? இந்த சிண்டிகேட் பற்றி பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. சிண்டிகேட் இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கவர்மெண்ட்டோட பார்வைக்கு வராமல் அண்டர் கிரவுண்டில் ஒரு டீலிங் வச்சுருப்பாங்க. அவங்க தான் சிண்டிகேட்னு சொல்லுவாங்க. இந்த மாஃபியான்னு சொல்கிற மாதிரி வச்சுக்காங்க. மாஃபியானா அவங்க கிரைம்ஸில் ஈடுபடுவாங்க. சிண்டிகேட் வந்து கேஷில் பணத்தை யூஸ் பண்ணி இல்லீகலாக யூஸ் பண்ணுவாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லீகலான வேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் சிண்டிகேட் மூலயமாவும் ஷெல் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி, நான் சைனா கூட சம்மந்தமாக கனெக்ஷன் இருக்குது, இந்தியாவில் தீனேஷ் அன்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். என் கம்பெனிக்கு தேவைப்படுற ஃபண்டெல்லாம் சைனாலேருந்து எனக்கு வரும். நீ ஒரு கம்பெனி வச்சுருக்க, உனக்கு காசு தேவைப்படுது, உனக்கு கடன் கொடுப்பேன். ஸோ என்னை இன்டைரக்டாக ஒரு ஆளை வச்சு என் மூலியமா உனக்கு சைனாலேருந்து உனக்கு பணம் வரும். ஆனால் டாக்குமெண்ட் பிரகாரம் உனக்கு கொடுத்தது நான் தான். இது வந்து கவர்மெண்ட் நபர்களும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இது வந்து இல்லீகலா தான் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு வந்து அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அது திரும்ப போய் கேட்கறதுக்கான யாரு? சைனால இருந்து பணம் எனக்கு வரும்பா, நான் அதை உனக்கு கொடுக்குறேன். ஓகே, திருப்பி எனக்கு கொடுப்ப, அதை நான் வாங்கி அவனுக்கு கொடுப்பேன். எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஏன்னா நான் ஷெல் கம்பெனி, என் பேர்ல தான் உனக்கு கடன் கொடுத்துருக்கு. எப்படி திருப்பி கேட்ப அப்படின்னு நான் தான் அதுக்கான கேரண்டி. ஏன்னா பேப்பர் ஒர்க்ல என் பேர்ல இருக்கு. நான் உன்கிட்ட சரி. அப்ப வந்து நாளைக்கு வந்து அப்ப கடன் கொடுத்தவன் மாட்டலனாலும் அந்த கைமாத்தினவன் ரோலி முடிஞ்சு தப்பிக்க முடியாதுப்பா. நம்ம கவர்மெண்ட்டை லீகலாக தான் கொடுத்துருக்கேன். ஷெல் கம்பெனின்றது எனக்கு தெரியும். நம்ம கவர்மெண்ட் பிரகாரம் நான் ஒரு லீகல் கம்பெனி. என் கம்பெனிலேருந்து டையப்பா அவனுக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன். அக்ரிமெண்ட் போட்டு கடன் வாங்கியிருக்கான். அப்போ அந்த கடனை கொடுத்தே தீரணும். இல்லாட்டி நான் இந்த கவர்மெண்ட்டில் கேஸ் போடுவேன். அந்த கம்பெனி நானும் கோர்ட்டில் மீட் பண்ணி கேஸ் ரன் ஆகும். எப்படி இருந்தாலும் அவன்கிட்ட கலெக்ட் பண்ண விட மாட்டாங்க.
இல்லை ஓ, கம்பெனி சீஸ் ஓகே பண்ணி ஓகே. அந்த வேலையை நல்லது, எனக்கு கரெக்ட். கொடுத்துருவாங்க. அந்த வேலையும் நான் அவன்கிட்ட கொடுப்பேன், ஏன்னா என் குடும்பம் அவன்கிட்ட இருக்கும். அவன் நினைச்சானா, சைனா நினைச்சானா, எனக்கு கடன் கொடுத்தானோ அவன் நினைச்சானா என்ன தலைகீழா தூக்குறதுக்கான ஒர்க் எல்லாத்தையும் அவனால் பண்ண முடியும். ஸோ அதனால் நானும் ஏமாற்ற முடியாது. ஸோ இப்படி ஒரு லிங்க் வச்சுருக்காங்க. ரெண்டாவது சிண்டிகேட்டு, இது லீகல், அது இல்லீகல். செல் கம்பெனி மூலயமா கடன் கொடுக்கறது லீகலான விஷயம், சிண்டிகேட் மூலயமா பார்க்கறது இல்லீகல் வேலை. இப்படி தான் நாடுகளுக்குள்ள பணத்தை, இன்னொரு கம்பெனிஸ்க்கு தேவைப்படுற பணத்தை சைனால இருக்க ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுக்குது. ஓகே. இந்தியாவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 11.1, அதாவது 11.1 பில்லியன் வந்து லெண்டிங்காக கிடைச்சிருக்கு இதுவரை இந்த 20 வருஷத்துல. யாருக்கு? இந்தியாவுக்கு. ஓகே. இதுல என்ன விஷயம், நம்ம டாப் 20ல இல்லை. ஸோ டாப் 20ல டாப் 5 இருக்குது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப் யூனியன், ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான். இவங்க 5 பேர் தான் டாப்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான்ற ஏரியால ஹார்பர் கட்டித்தரேன்னு சொல்லி உள்ள இறங்கி இப்போ அந்த லேண்டை ரீபே பண்ண முடியல, நாங்கள் ஃபஸ்ட்டு கட்டி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் காசு கட்டுங்கன்ற மாதிரி டீலிங்கில் கட்டிட்டாங்க. பட் ரீபே பண்ண முடியாதனால 99 வருஷத்துக்கு லீஸ் போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவில், அங்கேயும் ஹார்பர் கட்டி கொடுத்துட்டு ரீபே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹார்பரை லீஸுக்கு எடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஹார்பர் மூலமா இருக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் அந்த ஹார்பரில் யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டேக்ஸ் கட்டணும். அந்த ஹார்பரை கவர்மெண்ட், அந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் யூஸ் பண்ணணும்னா கூட அங்கே டேக்ஸ் கட்டணும், அவங்களுக்கு சைனாக்கு டேக்ஸ் கட்டணும். ஸோ இப்போ இதன் மூலயமா அவன் ரீபே பண்ணாத காசை இதன் மூலயமா எடுத்துக்கிறாங்க. இப்போ கொடுத்த காசும் வந்துடுது, ப்ளஸ் அந்த ஹார்பரை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டியும் இருக்குது. நாளைக்கு அவன் பாட்டு அவனோட போர்க்கப்பலை கொண்டாந்து, அவன் ஹார்பர் தானே கொண்டாந்து ஹார்பரை நிறுத்திக்குவான். ஸ்ரீலங்கா எங்கே இருக்கு? அப்போ ஸ்ரீலங்காக்கு பக்கத்தில் இருக்க நாட்டுக்கு அது பிரச்சனையா இல்லையா? அங்கேருந்து போர் ஸ்டார்ட் பண்ணனா ஒரு பக்கம் வெஸ்ட் ஈஸ்ட் சைடு சைனா தான், மேலே லேண்டையும் அந்த பக்கமும் அடிச்சு கீழே லோக்கல் சவுத் இந்தியாவும் அடிச்சேன்னு வச்சுக்க, எந்த பக்கம் போய் தடுப்ப? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நாட்டு பக்கத்துல இன்னொரு நாடு ஹார்பர். அந்த லக்ஷதீப் சைடுமே வந்து ஹார்பர் இருக்கு, கரெக்டா? ஆமா, வெஸ்ட் சைடு சோ பார்த்தா லக்ஷதீப் சைடுமே இது இருக்கு, ஹார்பர் இருக்கு. இங்க சவுத் சைடும் ஹார்பர் இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா சைனாவே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா மேபி பாகிஸ்தான் ஏதாவது இது பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் உள்ள இறங்கிடும். ஈஸ்ட் சைடு சைனாவே இருக்கு மேல, ஈஸ்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வந்து ஹார்பர் வச்சிருக்காங்க. அப்படியே வெஸ்ட் சைடு வந்து அப்படின்னா பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான்ற ஏரியால ஒரு போர்ட் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வெஸ்ட்ல கீழே வந்த அப்படின்னா கீழே எந்த இடத்துல போர்ட் இருக்கு எனக்கு தெரியல, இருக்கா இல்லையான்னு தெரியல. அது வந்து இல்ல, அந்த ஒரு போர்ட் போதுமே. திரு 3 பாயிண்ட்ல லாக் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், பலுச்சிஸ்தான்ல ஒரு ஹார்பர் இருக்கா, அதுக்கு பக்கத்துல ஈரானோட பார்டர் இருக்கு, அந்த பார்டர்ல சாபகார் போட்டு நம்ம ஒன்று வச்சிருக்கோம். ஸ்ரீலங்கால அந்த அந்தமான் நிக்கோபார்ல ஒரு ஹார்பர் கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்தாண்ட வெஸ்ட் பெங்கால் கிட்ட நம்ம மேலே ஆர்மி இருக்காங்க, அஃப்கோர்ஸ் ஆர்மி பார்டர் ஃபுல்லாக பிஎஸ்எஃப் இருப்பாங்க. பார்டர் சேஃப்டி பிஎஸ்எஃப், பார்டர் சேஃப்டி ஹவுண்டுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, பட் பிஎஸ்எஃப்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. சோல்ஜர்ஸ் இருக்காங்க, ரோபோட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பங்களாதேஷுக்கு தேவைப்படுற சரக்கே நம்மளோட ஹார்பர் மூலயமா தான் போகும், வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஹார்பர் மூலயமா தான் போகும். ஸோ இந்த பக்கம் சைனா லேண்டு மூலயமா தான் உள்ள என்ட்ரி ஆக முடியும். லேண்டுக்கு வந்து ஆர்மி பாதுகாப்பில் இருக்குது. பாகிஸ்தான் பக்கமும் பாதுகாப்பு இருக்கு, மேலே பாகிஸ்தானுக்கு மேலே இருக்கிற ஆப்கானிஸ்தான் நம்ம கூட நல்ல உறவுல இருக்காங்க. ஸோ கீழே ரெண்டு பக்கமும் ஹார்பர் பக்கத்தில் நம்ம ஆர்மி கேம்பும் இருக்கு. நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஈஸ்ட் சைடு கீழே ஸ்ரீலங்காவில் சைனா போர்ட் வச்சிருக்காங்க, நம்ம அதுக்கு பக்கத்தில் அந்தமான் நிக்கோபார்லேயும் போர்ட் வச்சிருக்கோம். இந்தாண்ட மரூஷியஸ்னு ஒரு இடம் இருக்கு,
அங்கேயும் ஒரு டிஃபென்ஸ் காரிடர் வச்சிருக்கோம். அங்க ஒரு டிஃபென்ஸ் கேம்ப் இருக்கு, ஐலாண்ட் இருக்கு. ஓகே. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து அங்க வச்சிருக்கிறத விட இதுதான் பக்கம்னு நினைக்கிறேன் இல்லையா? எது பக்கம்? ஸ்ரீலங்கால இருக்கிறது தான் ஸ்ரீலங்காக்கு பக்கம். அந்தமான் நிக்கோபார் பக்கம். இந்த பக்கம் வெஸ்ட் வந்துட்டு அப்படின்னா அந்த பக்கம் மருஷியஸ், இந்த லட்சத்தீப் ஐலாண்ட்ஸ்க்கெல்லாம் பாதுகாப்பு யார் கொடுப்பா? நம்ம தான் கொடுக்கணும். அட, ரீஜனலா நான் தமிழ்நாட்டுக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டுக்கிறேன். இல்லப்பா, அங்க மட்டும் ஆர்மி பேஸ் இருக்கு. அந்தமான் நிக்கோபார் இருக்க ஆர்மி பேஸ் தான். எதுக்கு இது பண்றாங்க? என்ன கம்பீட், எது கூட கம்பீட் பண்றாங்கன்னா ஸ்ரீலங்கால இருக்க ஹார்பர் கூட கம்பீட் பண்றாங்க. ஏதோ கம்பீட் பண்றாங்கன்னு சொல்றீங்க, ஆனா வந்து இந்த மீனவர்களை புடிச்சிட்டாங்கிற கதெல்லாம் ஏன் வருது? நீ வந்து நான் சொல்ற பாயிண்ட் விட்டு வெளியே போற. நான் சைனா பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ ஸ்ரீலங்கா பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அது வேற இஷ்யூ, அது அட கம்ப்ளீட்டா வேற இஷ்யூ. அட அட, சைனா இருந்தா என்ன, இதா இருந்தா என்ன, நம்ம மக்களுக்கு போய் பாதுகாப்பு இல்லையே. நம்ம இன்னைக்கு பேசுற டாபிக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீ சம்பந்தமே இல்லாத டாபிக் உள்ள இணைக்கிறாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் கூட இதை கொண்டு போவோம். நான் சொல்றேன், சரி. ஸ்ரீலங்கால சைனா வந்து ஒரு போர்ட்டை லீஸுக்கு எடுத்துட்டாங்க. அதை கம்பீட் பண்ற விதமா தான், அதுக்கு எப்படி சொல்றது, அதை ஓவர் ரூல் பண்ற விதமா தான் அந்தமான் நிக்கோபார நம்ம ஒரு போர்ட் வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு இந்தாண்ட வெஸ்ட் சைடு வந்து பார்த்தோன்னா டாப்ல பலுச்சிஸ்தான்ல ஒரு ஹார்பர் சைனாவது இருக்கு. அதுக்கு எதிரி போட்டி போற விதமா ஈரான்ல ஒரு ஹார்பர் வச்சிருக்கோம், சாபகார் போர்ட்டுன்னு. கீழே வந்த அப்படின்னா லட்சத்தீப்பு, மால்தீவ்ஸ், மரூஷியஸ், அப்புறம் இன்னும் சில ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஐலாண்டுக்கெல்லாம் பாதுகாப்பா அங்க ஒரு தீவு இருக்கு. அந்த தீவை நமக்கான டிஃபென்ஸ் செக்டர்ல அங்க வச்சிருக்காங்க. 4 பக்கம் கீ பாயிண்டா இந்தியன் ஓஷனை கவர் பண்ணி வச்சிருக்கோம். பே ஆஃப் பெங்கால்லையும் ப்ரெசன்ஸ் இருக்கு, அரேபியன் சீலையும் ப்ரெசன்ஸ் இருக்கு, இந்தியன் ஓஷன்லையும் ப்ரெசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த சவுத் ஏஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டர்ஸ் ஃபுல்லாகவே நம்மளோட பாதுகாப்பின் கீழே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் கொள்ளையர்கள் அதிகமா. பட் இப்ப கேள்வி என்னன்னா, ஸ்ரீலங்கால இருக்க அந்த ஹார்பர்ல இருந்து தமிழ்நாடு பிளஸ் வந்து அந்த அந்தமான்ல நம்ம இப்ப கட்டிக்கிட்டு இருக்க ஹார்பர்ல இருந்து தமிழ்நாடு, ரெண்டுக்குமான தூரம் எது பக்கம்? ஒருவேளை இது பக்கமா இருந்துச்சுன்னா, ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாடு பக்கமா இருந்துச்சுன்னா அப்ப வி ஆர் இன் டேஞ்சர் தானே? விசாகப்பட்டினத்துல மரீன் இது இருக்கு, டிஃபென்ஸ் காரிடர் ஒன்று இருக்கு விசாகப்பட்டினத்துல. விசாகப்பட்டினம் மேல இருக்கு. எங்க மேல இருக்கு? தமிழ்நாடு தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் மேல. சரி, ஓகே. வேற எங்க தமிழ்நாட்டுல வேற எங்க ஹார்பர் இருக்கு? கன்னியாகுமரியில இருக்கா? இருக்கு. சென்னையில இருக்கு. இந்த ஹார்பர் எல்லாத்துக்குமே சேஃப்டி கார்டுன்னு சொல்லி ஒரு சர்டைன் ஃப்ளீட் அங்க இருக்கும். இன்னொரு ஃப்ளீட்டு எப்பயுமே இந்த ரீஜியனை ரூட் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு தான் ஜிபிஎஸ் வச்சே இருக்காங்க. சப்மரீன்ஸ் ரோந்துலயே இருக்கும், கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இந்த ஸ்ரீலங்கா தான் நம்ம இந்தியாவுக்கு பக்கம். 22 நாட்டுக்கு 220 நாட்டுக்கை மைல தான் ஸ்ரீலங்கா இருக்கு. அப்படின்னாலும் அந்த 220 நாட்டுக்கை மைலுக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தியா, இதுக்குள்ளார நேவி வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. எனிமியை டிடெக்ட் பண்ணுறதுக்கான ரேடார் கொண்ட மாதிரி சப்மரீன்ஸும் சுத்திட்டே இருக்கும். இதுதான் நமக்கு தேவைப்படக்கூடிய பிரைமரி இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். நாளைக்கு சைனா அந்த ஏர்போர்ட்ல இருந்து சப்மரீன் ஏதோ இந்த பக்கம் வருதுன்னா நம்மளோட டிஃபென்ஸ்ல இருக்க விஷயம் வந்து அலர்ட் பண்ணிடும் நம்மளைய. இதுதான், இதுக்காக தான் 40 நாளைக்கு ஒருக்கா ஒரு புதிய வார்ஷிப்பை வந்து நம்ம புதுசா ஃப்ளீட்ல சேர்த்திட்டே இருக்காங்க. மொத்தமா இன்னும் 52 ஷிப்ஸ் கட்டிங் மீன் ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்ல இருக்கு. 40 நாளைக்கு ஒரு ஷிப்ன்ற விதத்துல புதுசா அடிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு?
இந்த வாட்டர்ஸ் ஃபுல்லா ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக தான். ரெண்டாவது ப்ரௌன் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு 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 டெர்ம்னா ஒரு டெக்னிக்கல் வேர்டு ப்ரௌன் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டெப்த்துக்கு மேல டீப் ப்ளூ சீன்னு சொல்லுவாங்க பாத்தியா, ரொம்ப ஆழ்கடல் அப்படின்ற மாதிரி இடத்த தான் ப்ரௌன் வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரௌன் வாட்டரை ரோந்து பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட நாடுகள் ஒரு 4-5 மட்டும்தான். அதுல இந்தியாவும் ஒண்ணு. ஸோ நம்ம சைடு இருக்க அந்த வாட்டர் மேட்ரீம் கனெக்ஷன், மேட்ரீம் MATRME மேட்ரின்னு நினைக்கிறேன், ப்ரொனன்சியேஷன் அப்படிதான் வருது. கடல் பரப்பு ஃபுல்லாவுமே நம்ம ப்ரெசன்ஸ் இருக்கு. தேவைப்படுற இடத்துல ஃப்ளீட் எல்லாம் வச்சிருப்போம். நம்ம இந்தியாவோட பார்டர்லையும் ஃப்ளீட் இருக்கு. கேரளா பக்கமும் சரி, அந்தாண்ட மேலே ஆந்திரா பக்கமும் சரி, தமிழ்நாட்டு பக்கமும் சரி, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு ஒருக்கா ஒரு ஃப்ளீட் நிறுத்தி வச்சிருப்பாங்க பிரைமரி தற்காப்புக்காக. அதுக்கு முன்னாடி ஒரு ரோந்து பணியில ஒன்று எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாம மீனவர்கள் பாதுகாப்புக்காக இருக்கிற ரோந்து பணிகள், டியூட்டி இருக்க ஆஃபீஸர்ஸ் வேற. இது போர்க்கப்பலே இருக்கும். இது ஒரு சின்ன போட்ல போயிட்டு இருப்பாங்க. சைனா இப்படிதான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறேன், உங்க நாட்டில் ஹார்பர் வேணுமா, நான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள கடன் கொடுத்து வருவாங்க. ப்ராஜெக்ட் அவங்களே கட்டி முடிப்பாங்க. கடனை கட்ட முடியாத நாடுகளில் தான் முக்கியமாக பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்ட்ரிக்கு கெப்பாசிட்டி இல்லை. பட் எத்தனையோ ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு கெப்பாசிட்டி இல்லாமல், அங்கேயும் ப்ரெசன்ஸ் வச்சுருக்காங்க. எங்கெங்கெல்லாம் மினரல் ரிசோர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க போய் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த நாட்டால் ரீபே பண்ண முடியல, அந்த சர்டைன் கான்ட்ராக்டுக்குள்ளே பே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு இடத்த கான்ட்ராக்ட் போட்டு இவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பதிலாக அங்கே இருக்க கனிம வளங்களை சுரண்டி அதுக்கும் சம்பாதிக்கிறாங்க. சைனாவில், ஆப்பிரிக்காவில் அப்படி, பாகிஸ்தானில் ஹார்பர், ஸ்ரீலங்காலையும் ஹார்பர். ஸோ எந்த நாட்டில் எந்த விஷயம் எடுத்துக்கலாம், நமக்கு அது அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து இந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க. இப்படி தான் சைனா வந்து நாடுகளில் எய்டு பண்ண ஆரம்பித்து இன்னைக்கு நாடுகளில் பிஸ்னஸை, அவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. கேட்கல. வாழ்த்துக்கள். ஓகே. இப்போ நீ கேட்ட கேள்விக்கான கேள்விக்கு வருவோம். ஸ்ரீலங்காவில் இருந்து நம்ம மீனவர்களை ஸ்டில் தாக்குறாங்க அப்படின்றது நீ கேட்ட கேள்வி. 2 விஷயம் இருக்கு. நம்ம மீனவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து சீபெட் ஃபிஷிங்னு சொல்லி ஒரு ஒரு டெக்னிக்கல் வார்த்தை ஒன்று இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சின்ன டிஸ்டன்ஸ் தான். ஒரு நாட்டோட நிலப்பரப்போட எல்லையிலிருந்து 220 நாட்டிக்கல் மைலுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா அந்த நாட்டுக்கு சொந்தம் கடல் பரப்புன்றது இன்டர்நேஷனல் சட்டம். நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கடல் பரப்பும் ஸ்ரீலங்காவோட கடற்பரப்பும் மெர்ஜ் ஆகும். அது மெர்ஜ்னா இப்படி போய் மீட் பண்றது இல்லை. நம்மளது இதுவரை வருது அப்படின்னா ஸ்ரீலங்காவது அவன் இடத்துல இருந்து நம்ம பரப்பு வரும், இது இவ்வளோ தூரம் உள்ள வரும். அந்த சென்டர் பார்ட் வந்து 2 பேத்துக்குமே இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி பார்ட்டா இருக்கும். அதனால இது பர்டிகுலரா இவங்க தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி கடலுக்குள்ள பிரிச்சு வைக்க முடியல. ரெண்டாவது, நம்மளாச்சும் நிலம் இருக்கு. ஃபிஷிங் வந்து இன்னொரு சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு தான், இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். பட் ஸ்ரீலங்காக்கு சுத்தியுமே கடல். அதுல வர வருமானம் தான் அவங்களுக்கு பிரைமரி. இல்லைன்னா லேண்ட் ரொம்ப சின்னது. சுற்றி கடல்ல வர வருமானம், கடல் மூலயமா வரக்கூடிய இன்கம் சோர்ஸ் தான். அது கரண்ட்டாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்க பார்ட் அதிகம். இந்த டோட்டலாக நாட்டோட ஜிடிபியில் கடல் மூலயமா வர பங்கு எவ்வளோனா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க மேஜராக. இப்போ இந்த பாட்டம் ட்ரோலிங், அந்த பாட்டம் சி ஃபிஷிங், அது பாட்டம் ட்ரோலிங்னு சொல்கிறாங்க. பாட்டம் ட்ரோலிங்னா என்ன அப்படின்னா, கப்பல் மேலே மீன் பிடிக்க வருதுன்னு தெரிஞ்ச உடனே மீனுங்கள்லாம் அந்த கடல் மட்டத்துக்கு போயிடும். சீபெட் கீழே, அந்த சீபெட் ரேஞ்சு கீழே இறங்கிடும். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபிஷ்ஷை கீழேருந்து மேலே கொண்டு வரணும், அப்போ தான் பிடிக்க முடியும் அப்படின்றதுனால 2-3 கட்டைகளை கயிறை கட்டி தூக்கி கடலுக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த சீபெட் வரையும் அந்த அந்த கட்டைங்க வந்து கட்டைங்களோ இல்லை அந்த ரோலோ அப்படியே ட்ரவுன் ஆகி போய் சீபெட்டில் போய் அடிக்கும். அடித்த உடனே கப்பல் மூவ் ஆகுறப்ப இது சீபெட்டை தேய்ச்சிக்கிட்டே வரும்.
ம், இந்த தேய்ச்சிக்கிட்டே வரப்ப புழுதி கிளம்புதா, ம். அந்த அந்த புழுதி கிளம்புறப்போ அந்த வைப்ரேஷன்ல அந்த ஒரு மொமெண்ட்ல கீழே இருக்கிற மீன்கள், கீழே செட்டில் ஆக வந்த மீன்கள் எல்லாம் அந்த ஒரு சம்பவத்தினால மேல வருது. ம், அப்ப அப்படியே வலையை போட்டு தூக்கிடுறாங்க. ம். இப்ப இது இப்படி அது மேலா இருக்க மீனை பிடிச்சா கொஞ்சம் கீழே போயிடும், கொஞ்சம் மீன்கள் மிச்சம் மீதி இருக்கும், அது இனப்பெருக்கம் பண்ணி மறுபடியும் அந்த அந்த ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன் growth ஆகும். நீங்க மீன் மேல கம்மியா ஓகே. இருக்குன்னு அடியோடு சேர்த்து அள்ளிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு சோர்ஸே அதுதான். ம், அப்ப நீ வந்து தமிழ்நாட்டுல இருந்து போய் மொத்தமா சுரண்டுவ, அவன் பார்த்து வேலை பார்த்துட்டு இருப்பானா? அவன் வாழ்வாதாரமே ம், பாதிக்கப்படுது. ம். உனக்கு உன் பையன் படிச்சுட்டு இருக்கான், காலேஜுக்கு போயிடுவான், போற வரையும் நீங்க மீன் பிடிப்பீங்க, அவன் சோறே காலகாலமா தான் தின்னுகிட்டு இருக்கான். நம்ம சரி. நாட்டுக்கு அரிசி தான் இல்ல, வருமானம். அது என்னன்னா, இந்த சைடு தான் இருக்கா ஓஷனு? அந்த சைடு ஓஷனே இல்லையா? எந்த பக்கம் மீன் வளம் இருக்குன்னு முக்கியம். ஓஷன் இருக்குன்னா அங்க மீன் வளம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே. அப்ப இந்த ரீஜியன்ல தான் மீன் வளம் இருக்கா? ஆம், மீன் வளம் இருக்கு. அது அவனோட கடற்பரப்பும் கூட. அவன் ஏன் விட்டு கொடுக்கணும்னு கேக்குறான் அவன். மீன் பிடிக்க அட. வேணாம்னு சொல்லலப்பா. நீ என்ன கேக்குற அப்படின்னா, ஏன் இந்த பக்கம் நம்ம பிடிச்சிக்கலாம், அவங்க அண்ணனை போய் பிடிச்சிக்கிட்டோம், அந்த பக்கம் மீனே இருக்காதா அப்படின்னு கேக்குற. அந்த பக்கம் மீன் ம். இருக்குன்னே வச்சுக்கலாம். இந்த பக்கமும் அவங்க இடம் தானே, அவன் ஏன் உனக்கு விட்டுட்டு போகணும்? அதாவது அவன் இடம் தானே அப்படின்னா பொதுவான இடமா இருக்கே, அதானே பிரச்சனை. ஒரு பொதுவான இடத்துல பொதுவா கரெக்ட். நான் அது தான் பொதுவான டாமினன்ஸ் இடமா? பண்ணுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பொதுவான இடமா? பொதுவான இடத்துல அளவான வேலை செய்யணும். உனக்கு தேவை அதிகமா இருக்குன்னு நேச்சரையே சுரண்டுற டோட்டலா. இங்க ம், மீன் பிடிக்கல, மீனை அள்ளுறாங்க. ம், அது ரீபாப்புலேட் பண்ண முடியாத அளவுக்கான ஸ்டேஜ் கொண்டு போயிடுறாங்க. ம், இது விட்டா அங்க போய் முடிஞ்சிடும், கடைசியா அந்த மீன் ஸ்பீசிஸே இல்லாம கூட போயிடும். ம், அந்த அளவு பிடிச்சிட்டே இருக்காங்க. மேலா இருக்கிறது பிடிச்சா பரவாயில்ல, அட்டியால வரி இருக்கிற மீனை வந்து சொல்ல பாக்குறாங்க. இதுக்கு ம், இதனாலதான் அவங்க அரெஸ்ட் பண்றது. முன்னெல்லாம் நிறைய சுற்றுவாங்க, ம். மீனவர்கள் சுடப்பட்டார்கள் நிறைய வரும். இப்பெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் போய், ஃபாரின் அஃபேர் மினிஸ்டர் போய், ஜெய்சங்கர் போய் பேச்சுவார்த்தை நடத்தி திருப்பி கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ உயிர் பலி எல்லாம் மெஜாரிட்டி கம்மி. இது ஒரு ரேரா ஒன்று ம், நடக்குது. பட் ம். கம்பேர் டு பாஸ்ட் இது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல, கம்மி. சோ அப்ப ஏன்? இவங்க போயிட்டு சேட்டை பண்றாங்க. நம்ம மக்கள் சும்மா இருக்கிறது இல்ல, ம். ஒண்ணு. ரெண்டாவது இதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டு ஃபிஷிங் போட் எல்லாம் கொடுத்தாங்க. ஹைடெக்கான போட் எல்லாம் கொடுத்தாங்க. பாட்டம் ட்ரோலிங் பண்ணாதீங்க, மேல் ஓகே. பரப்புல. ஹைடெக்கான போட்டா இருந்தா அது எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும்? மேல் பரப்புல இருக்க மீனை நீங்க வந்து தெப்பத்தை எடுத்துட்டு போய் பிடிக்கிறது சிரமமா இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்கான போட் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஏரியாவுக்கு போக முடியும். இந்த பர்டிகுலர் ஏரியா தான் இருக்கும் ஃபிஷ். ஏன்னா மீன் வந்துப்பா எல்லா இடத்துலையும் இருக்காது நம்ம நினைக்கிற மாதிரி. இப்போ மிருகங்கள் எப்படி ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல இருக்குதோ அது பிடிச்சிருக்கோ, அதே மாதிரி மீனுக்கும் பர்டிகுலர் ஸ்பாட்டு தான் அது வச்சிருக்கும். அந்த ம். ஸ்பாட்டு தான் மல்டிப்ளை ஆகும், அந்த ஸ்பாட்டு தான் க்ரோ ஆகும். எல்லா இடத்துக்கும் வைடா இருக்காது. ஓகே. அந்த பர்டிகுலர் ரீஜனுக்குள்ள மட்டும் தான் அது இருக்கும். நம்ம ம், மீன்னா கடல் ஃபுல்லா டிராவல் பண்ணா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ம், ஏரியா லிமிட் இருக்கு, அந்த ஏரியா லிமிட்டுக்குள்ள அது வாழும். ம், இப்போ ஆமைகள் உலகத்துல எங்கெங்கயோ இருக்கு, அது பர்டிகுலரா முட்டை வைக்கிறப்ப அங்க வருதுல்ல. இப்போ ஒடிசால நம்ம பார்த்தோம், ஒரு விதமான ஒரு வகை ஆமைகள் வந்து முட்டையிடுறதுனால 8 மாசத்துக்கோ 9 மாசத்துக்கோ அந்த அந்த பக்கம் யாரும் போகக்கூடாது அப்படின்னு பேன் போட்டிருந்தாங்க ஒடிசால. ம், ஏன் அந்த ஆமைகள் ஏதோ ஃபாரின்கெல்லாம் போகுது, அங்க இருக்க பீச்சில் முட்டை வைக்கட்டும், ஏன் திருப்பி இங்கே வந்து முட்டை வைக்குது? ம். அது சென்டிமெண்ட். எப்பா, ஆமைக்கு என்னப்பா சென்டிமெண்ட்? ஆமா. அது ஒரு அது பயாலாஜிக்கலான அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்ப்பா அது. அது ம், என்ன காரணம் நமக்கு தெரியல. அது ஸ்டடி பண்றவங்களுக்கு அதை பத்தி ரிசல்ட் கொடுத்தாங்களா இல்லை கொடுத்துருக்கலாம், அதை பத்தி தெரியல. பட் என்னோட தியரி என்ன அப்படின்னா, அந்த இடத்துல முட்டை இருந்தப்ப நிறைய குஞ்சுகள் பறிக்கப்பட்டு அதோட பாப்புலேஷன் growth ஆகுது. மற்ற இடத்த விட இங்கே பர்த் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்றதுனால காலகாலமாக அந்த ஆமைகளுக்கு இங்கேயே வந்து முட்டையிறது பழக்கமாக இருந்திருக்கலாம். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணுறான்னு வச்சுக்க. இதே மாதிரி தான் எல்லா உயிரினத்துக்கும். மனுஷங்களே எடுத்துக்கப்பா, ஒரு போர் எப்பயுமே டெய்லி வாழ்க்கை ஃபுல்லாக போர்க்களமான ஒரு இடம்.
பெரிய பெரிய நாடுகள் அது காமன் கிரவுண்டு, அங்கே வந்தால் போர் பண்ணிப்பாங்க பிடிக்கலனா. அந்த இடத்துல வாழ்கிற மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அங்கே ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா தன்னோட குழந்தை ஒரு அமைதியான சூழ்நிலை வாழணும் அப்படின்ட்டு அவங்க எங்கே போக ட்ரை பண்ணுவாங்க? அந்த பீஸ்ஃபுல்லான இடம் எங்கே கிடைக்கும் அங்கே தான் போக ட்ரை பண்ணுவாங்க. நம்ம குழந்தை நல்ல சூழலை வாழட்டும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் அதுங்க ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல தான் வாழும். அதுங்க அந்த இடம் தான் அதுங்களுக்கு சேஃப் ஸ்பாட்னு அதுங்களுக்கு இருக்கு. அங்கே இப்போ அங்கே இருக்கிறதுனால நம்மளை மீனாக பிடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால அதுங்க அதே இடத்துல வந்து ரீபாப்புலேட் ஆகுது. ஆனால் அதுக்கான டைம் கொடுக்கணும். நம்ம டைமே கொடுக்க நம்ம தேவை இருக்குன்னு மார்க்கெட் இருக்கு. இப்போ பிஸ்னஸ் சீசன் டைம் போட்டு அள்ளுன்னு வச்சுக்கோவேன். இவங்க ஒரு பக்கம் அல்ல அவங்க ஒரு பக்கம் அள்ளினாங்கன்னா சுத்தமாக இல்லாமல் போயிடும். இங்க அள்ளுறது யார் அதிகம்னா நம்ம ஆட்கள் தான். அந்த மேல் பரப்புல இருக்க மீன்களை ஒரு விதமான மீனையும் பிடிக்கிறீங்க, வேற வேற மாதிரி டைவர்சிஃபை பண்ணுங்க. வேற இடங்களுக்கு சென்று மீன் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுதியான அளவுக்கான போட் இருக்கணும். அப்போ அந்த போட்டு கவர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயர் நான் பேப்பரை படிச்சிருக்கேன், இத்தனை போட்டுகள் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ மதிப்புள்ள போட்டை கொடுத்துருக்காங்கன்ற மாதிரிலாம் நான் படிச்சிருக்கேன். பட் ஸ்டில் இது ஒரு இந்த பாட்டம் ட்ரோலிங்ன்றது ஒரு பேச்சாவே தான் இருந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது அங்க இருந்த கவர்மெண்டோட மென்டாலிட்டி அப்படி. அவங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி மிஸ்ட்ரீட் பண்றதுல ஒரு ஹாப்பினஸா பார்ப்பாங்க. அது எது சம்திங் காலத்தால் உருவாக்கப்பட்ட விஷயம். ஸோ டெக்னிக்கலா பார்க்குறப்ப இந்த பாட்டம் டோனிங்ன்றது பயாலாஜிக்கலா சைக்காலஜிக்கலா மீன் மனுஷங்களுக்கு இல்லை, ஜியாலஜிக்கலா புவியியல் ரீதியாக பார்க்குறப்போ ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயம். அது பண்ணுறது மூலிமா 2 நாடுகளுக்குமே அது லாஸ் தான். பட் அது பாமர மக்களுக்கு தெரியாது. அவனுக்கு தேவை அன்னைக்காண்டே எவ்வளோ சம்பாதிச்சோம் அவ்வளோதான். கண்டிப்பா அதை சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை அவன் பண்ணுறான். கண்டிப்பா நம்ம அவனை குறை சொல்ல முடியாது. அந்த தினசரி லைஃப் ஸ்டைலுக்கான சஸ்டைனபிலிட்டி கூட அவங்ககிட்ட இல்லாம தான் அவன் இதை பண்றான். அதை கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இதை பண்ண போறது இல்லை. பிரச்சனை பாட்டம் ட்ரோலிங் பண்றது. ஏன் பண்றான்? காசுக்காக பண்றான். அந்த காசுக்கான ஏற்பாடை நம்ம இந்த பக்கம் ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் மீன் பிடிக்கிறது எதுக்காக பிடிப்பான்? ஹியூமன் கன்சப்ஷனுக்காக பிடிப்பான், சம்பாதிக்கிறது கிடையாது. எவ்வளோ கன்சியூம் பண்ண போறாங்களோ அதை மட்டும் பிடிப்பான். கிடைக்கிறப்ப பிடிச்சி ஸ்டாக் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வித்துக்கலாம், அப்போதான் காசு பார்க்க முடியும்னு கிடையாது. என்ன மார்க்கெட் விற்குதோ அதை மட்டும் பிடிச்சிக்கலான்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் அவனால் சஸ்டைன் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா மனுஷங்க எப்படி ஹோல்டு போட மாட்டாங்க. பட் எல்லாரும் வந்து இன்னும் வேணும் அலைய மாட்டாங்க. சிலர் போதும் அப்படின்னு நிறுத்தத்துக்கான சான்ஸ் இருக்கு. பட் இன்னைக்கு எல்லாரும் சொல்ற காரணம் டே டு டே லைஃப்ல ரன் பண்றதுக்கான ஃபினான்ஸ் வந்து பத்த மாட்டேங்குது. அதை சம்பாதிக்கிறதுக்காக இன்னும் ஹெவியா ரன் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க ஒர்க்குக்கு போறவன் இப்படி ட்ரை பண்றான், மீன் பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? இப்படிதான் பண்ணுவான். இது தப்பு தான். ஆனா அவன் இடத்துல பாக்குறப்ப இது அவனுக்கான சரியான விஷயம் தான். அது திருத்துற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க திருத்தணும். ஸோ அவன் தப்பு பண்ண விருப்பப்பட்டு பண்ணல, அந்த தப்பு பண்ற சூழலுக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கான். அதனால அவன் பண்றான் அந்த பண்ற இடத்துல இடத்துக்கு போயிடுறான். இதுதான் ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனையில முக்கியமான பாயிண்டோ என்ன அப்படின்னா இந்த பாட்டம் ட்ரோலிங்ன்ற கான்செப்ட் தான் பேசிக். ரெண்டாவதுலாம் பாலிடிக்ஸ். இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ரீலங்காவுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு டைம் பெட்ரோல் விலை, பால் விலை, பண்ணு விலை எங்கேயோ எகிரிடுச்சு. இந்த கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் பேரு கூட கவர்மெண்ட் பேரு தமிழ்ல சிங்களர்கள்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி பேர் ஒன்று இருக்கும். அதாவது இங்க இப்படி ஒரு ஃபேமிலியோட ரூல் நடக்குதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி ஸ்ரீலங்காலே ஒரு ஃபேமிலி அரசராட்சி இல்லை ஒரு குடும்ப அரசியல் அப்படின்ற மாதிரி தான் அங்கேயும் இருந்துச்சு. அதை ரீசெண்டாக தான் மக்கள் வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணி அவங்க தான் தப்பிச்சு ஃபாரினுக்கு ஓடிட்டாங்க. நாட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போதான் வேற புது கவர்மெண்ட் அமைஞ்சு போய்கிட்டு இருக்கு. அவங்க இருந்த டைம்ல பயங்கரமா இந்தியாவை அப்போஸ் பண்ணுவாங்க. அவங்க நாட்டை விட்டு தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் பெட்ரோல் விலை, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா ரன் பண்ண முடியாம பெட்ரோல் விலை, பால் விலை எக்கச்சக்கமா ஏறி போய் கவர்மெண்ட் தான் 2 பில்லியன் அளவுக்கான தேவைப்படும் உபகரணங்கள் எல்லாம் பெட்ரோலு அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஜாமான்கள் எல்லாமே கொடுத்தாங்க லாஸ்ட் இயர். இப்போ இல்லை, 2024 ஆகஸ்ட் அப்ப. இதுக்கு பேர் தான் எய்டு. அந்த 2 பில்லியன் வந்து எய்டு தான்.
ம். அதில் மருந்துகள் இருந்துச்சு, உணவுப் பொருட்கள் இருந்துச்சு, தங்கத்துக்கு யூஸ் பண்ண பெட்ஷீட்டு அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் பெட்ரோலு, மருந்து, இதெல்லாம். ம். இதுதான் விஷயம். ஓகே. நம்ம இதை பண்ண விளைவா ஸ்ரீலங்கால அவங்களோட அரசியல் சம்திங் எது நடந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் மேல ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அப்படின்னா அந்த ஊர் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அப்போஸ் பண்றாங்க. நீங்க இந்தியாவை பத்தி அப்படி சொல்லிட முடியாது, இந்தியா நமக்கு எவ்வளவோ பண்ணிருக்கு, நீங்க ம். சொல்ற நாடுகளை விட நமக்கு இந்தியா பண்ண உதவிகள் அதிகம் பெருசு அப்படின்னு சொல்லி நம்மளை டிஃபெண்ட் பண்றதுக்கு அந்த ஊர் மக்களே இருக்காங்க. அந்த ஊர் பொலிட்டீஷியன்ஸும் சிலர் இருக்காங்க. ம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணதுக்கான சான்று, பாசிட்டிவான ம். இம்பேக்ட் கொடுத்துருக்கு, நம்ம அவங்களை சுரண்டல, அவங்களோட உதவி தான் பண்ணியிருக்கோன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இன்னைக்கு மொத்தமாக 2 விஷயத்தை பற்றி பார்த்துருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். இல்ல. ஓகே. ஸோ சைனா எப்படி நாடுகளுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு. மொத்தம் 20 வருஷத்தில் 2 ட்ரில்லியனுக்கான எய்டு பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் அமௌண்ட். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு நாள் இன்னொரு எபிசோடில் பல விரிவான மும்முரமான பரபரப்பான செய்திகளோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் மற்றும் சைலேஷ். நன்றி, வணக்கம்.